எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஜாரில் 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைஸஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் தேவையான ஹோல் ஸ்பைஸஸும் நம்ம போட்டுட்டு வெங்காயமெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் இதையும் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு அது கூட தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி முடிச்சிடணும். போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் மசாலாஸ் சீரகத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி முடிச்சுட்டு ஆல்ரெடி வேக வச்சு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, அதையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் நான் வச்சேன். அதுக்கப்புறம் அரிசி பாதி அளவு வந்தது இந்த மாதிரி தம் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து சூடாக சர்வ் பண்ணால் வேறு லெவல் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அது கூட தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. சமைக்கும் போதே நல்ல மழை. ஸோ அந்த மழையை பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.